விழுப்புரம் தெற்கு மாவட்ட பாஜக சார்பில் 4 முனை சந்திப்பு அருகிலுள்ள நிழல்குடையில் தேர்தல் அறிக்கை பெட்டி வைக்கப்பட்டு வளர்ச்சியடைந்த பாரதம் மோடியின் உத்தரவாதம் என்ற பெயரில் பொதுமக்களிடம் படிவம் வழங்கப்பட்டு அதில் தங்கள் பகுதிக்கு தேவையான திட்டங்கள் மற்றும் என்ன குறை உள்ளது போன்ற கருத்துக்கள் பெறப்பட்டன. இதை பொதுமக்கள் தேர்தல் அறிக்கை பெட்டியில் செலுத்தினர். மகளிர் உரிமை தொகை குறித்து சர்ச்சையான கருத்தை பேசிய பாஜக நிர்வாகியும் நடிகையுமான குஷ்புவை கண்டித்து தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் திமுக மகளிர் அணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேசிய அளவிலான டெக்கத்லான் போட்டியில் அவினாசி அரசு கலை அறிவியல் கல்லூரி மாணவர் வெள்ளிப் பதக்கம் பெற்று சாதனை படைத்துள்ளார். 22வது தேசிய அளவிலான ஜூனியர் தடகள போட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் அண்மையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அவினாசி அரசு கலை அறிவியல் கல்லூரி மாணவர் ஆர். மனோஜ்குமார் டெக்கத்லான் போட்டியில் 2ஆம் இடத்துடன் வெள்ளிப் பதக்கம் பெற்று சாதனை படைத்துள்ளார். 19,329 பயனாளிகளுக்கு 127.42 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கிய முதலமைச்சர் ஸ்டாலின் கோவை மாவட்டத்திற்கு 13 புதிய திட்டங்களையும், கோவை உக்கடம் பேருந்து நிலையம் 20 கோடி ரூபாயில் நவீன முறையில் சீரமைக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடகாவிடமிருந்து எப்படி தண்ணீர் பெறுவது என்பது எங்களுக்கு தெரியும் என்று அமைச்சர் துரைமுருகன் பேசியுள்ளார். மேலும் ஒவ்வொரு முறையும் உச்சநீதிமன்றம் சென்றுதான் நாம் தண்ணீரை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்றும் அமைச்சர் துரைமுருகன் பேசியுள்ளார். கத்தார் தமிழ் சங்கத்திற்கு 1 முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான தமிழ் பாடப்புத்தகங்களை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வழங்கினார். கத்தார் வாழ் தமிழ் மாணவர்கள் நலன் கருதி 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 5,450 தமிழ் பாடப்புத்தகங்கள் கத்தார் தமிழ் சங்கத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. குடியுரிமையை மத அடையாளத்தோடு இணைப்பது ஆபத்தானது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் கே. பாலகிருஷ்ணன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த சட்டத்தை நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பு வரும் நேரத்தில் செயல்படுத்த முனைந்துள்ளது திட்டமிட்ட உள்நோக்கம் கொண்டது என்றும் பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். மகளிர் உரிமை தொகை அனைவருக்கும் கிடைக்கவில்லை, அதைத்தான் குஷ்பு கேட்டுள்ளார் என்று சமீபத்தில் பாஜகவில் இணைந்த விஜயதாரணி பேசியுள்ளார். மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டத்தில் பாரபட்சம் நிலவுவது என்றும் முன்னாள் எம்எல்ஏ விஜயதாரணி குற்றம் சாட்டியுள்ளார். ஆளுநர் பங்கேற்ற பட்டமளிப்பு விழாவை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் புறக்கணித்துள்ளார். பட்டமளிப்பு விழாவில் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கலந்து கொள்வார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. சென்னையில் முதல்வரின் முகாம் அலுவலகத்தில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் 9,000 கோடி ரூபாய் முதலீடு மற்றும் 5,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையிலான வாகன உற்பத்தி தொழிற்சாலை அமைப்பதற்கு தமிழக அரசிற்கும் டாடா மோட்டார்ஸ் குழுமத்திற்கும் இடையே தமிழக முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக்கின் நெருங்கிய கூட்டாளி சதானந்த் என்பவரை சென்னை தேசிய போதை தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்து டெல்லிக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். பாஜக மேலிட தலைவர்களுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் பாஜக கூட்டணியில் 3 தொகுதிகளை கேட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் பிடிவாதம் பிடித்து வருவதாக கூறப்படுகிறது. எனினும் விரைவில் சுமூக உடன்பாடு எட்டப்படும் என்றும் ஜி.கே. வாசன் கூறியுள்ளார். திருப்பத்தூர் எஸ்பி அலுவலகத்திற்கு நேற்று ஆம்பூர் பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவர் அனுப்பியதாக ஒரு கடிதம் வந்துள்ளது. அந்த கடிதத்தில் எஸ்பி அலுவலகத்திலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளது. அது எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கும், சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வைத்திருப்பதால் பல உயிர் சேதங்கள் ஏற்படும் என்று கூறப்பட்டிருந்தது. இதையடுத்து எஸ்பி ஆல்பர்ட் ஜான் தலைமையிலான போலீசார் சம்பந்தப்பட்ட ராஜா என்பவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர், நான் இதுபோன்ற கடிதம் அனுப்பவில்லை, எனது பெயரை பயன்படுத்தி யாரோ மர்ம நபர் இந்த கடிதத்தை அனுப்பியுள்ளார் என கூறினார். இதையடுத்து இந்த வெடிகுண்டு மிரட்டலை எஸ்பி அலுவலகம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை மேற்கொண்டனர். இதில் வெடிகுண்டு மிரட்டல் பொருளை என தெரிய வந்த பிறகு நிம்மதியடைந்தனர். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா ஏப்ரல் 12ஆம் தேதி காலை 9:55 மேல் 10:19 கொடியேற்றத்துடன் துவங்குகிறது. கோவில் பட்டர்கள் கொடியேற்றி திருவிழாவை துவக்கி வைக்கின்றனர். காங்கிரஸ், சமாஜ்வாதி போன்ற கட்சிகளுக்கு வாக்களித்து மக்கள் தங்கள் வாக்குகளை வீணடிக்க வேண்டாம் என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கேட்டுக்கொண்டுள்ளார்.
உத்தரப்பிரதேசத்தின் உன்னாவ் பகுதியில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை தொடங்கி வைத்த அவர் இவ்வாறு பேசினார். அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்கு காங்கிரஸில் இருந்து, சமாஜ்வாதியில் இருந்து யார் உதவினர்? அவர்கள் ராமர் கோவில் கட்டுவதற்கு எதிராக மட்டுமே செயல்பட்டனர். அக்கட்சிகள் உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சி செய்த காலகட்டத்தில் மக்களுக்கு ரேஷன் பொருட்கள் முறையாக கிடைத்ததில்லை என்றும் யோகி ஆதித்யநாத் பேசியுள்ளார். அருணாச்சல பிரதேச சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி மொத்தமுள்ள 60 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை பாஜக அறிவித்துள்ளது. தற்போதைய மாநில அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள 3 அமைச்சர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ள நிலையில் 16 புதுமுகங்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. அருணாச்சல பிரதேசத்தில் மக்களவைத் தேர்தலும் மாநில சட்டப்பேரவை தேர்தலும் ஒரே நேரத்தில் நடைபெறுகின்றன.